ஆதவன் தொலைக்காட்சியின் தமிழை வணக்கத்தோடு இணைந்திருக்கக்கூடிய நேர்கள் அனைவருக்கும் அன்பான காலை பொழுது வணக்கங்கள். மறுபடியும் ஒரு காலை பொழுது எங்களுடைய அதிதிகள் பக்கத்திலே இன்றைய தினம் கூட ஒரு அதிதியோடு நாங்கள் வந்திருக்கிறோம். குறிப்பாக கொழும்புலே பெயர் சொல்லக்கூடிய பாடசாலை அப்படின்னு சொல்லலாம். கொழும்பு விபுலானந்தா கல்லூரியிலிருந்து பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளர் எங்களோடு இணைந்திருக்கிறார். பழைய மாணவர்கள் சங்கத்தால் அந்த பாடசாலைக்கு பல செயற்றிட்டங்கள் செய்திருக்கிறாங்க. தொடர்ந்தும் அந்த மாதிரியான செயற்றிட்டங்கள் இப்பொழுது இடம்பெற்று கொண்டிருக்கிறது. இப்ப என்னென்ன விஷயங்கள் பண்ண போறாங்க, அடுத்து என்னென்ன முக்கியமான நிகழ்வுகள் பழைய மாணவர்கள் சங்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு, இப்படி பல விஷயங்கள் நாங்கள் அவரோட பேச போறோம். எங்களோடு இணைந்து கொள்கிறார் கொழும்பு விபுலானந்தா கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்க செயலாளர் பிரகாஷ் அவர்கள். வணக்கம் பிரகாஷ். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறோம், ரொம்ப நன்றி. ஓகே, முதல்ல அந்த கொழும்பு விபுலானந்தா கல்லூரியினுடைய ஒரு பழைய மாணவரா இப்போ உங்களை நீங்க அடையாளப்படுத்தி இப்போ இந்த நேர்காணலை கொடுக்குறீங்க. பொதுவாக எல்லாருக்குமே பாடசாலை அப்படின்னு சொன்னாலே அவங்க சின்ன வயசுல இருந்து எந்த இடத்துக்கு போனாலும் எந்த வயசை தாண்டினாலுமே ரொம்ப எமோஷ்னலி அவங்களுக்குடைய ஒரு கனெக்ட் இருக்கக்கூடிய ஒரு இடமா அந்த பாடசாலை இருக்கு. ஸோ இப்போ நீங்க கூட ரொம்ப சீனியர் ஆனாலும் கூட இந்த வயசுல இப்போ நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எதை பண்ணியிருப்பீங்க. பட் ஸ்டில் கமிட்மெண்ட்ஸ் எல்லாமே இருந்தாலும் கூட அந்த கல்லூரிக்கும் பாடசாலைக்கும் உங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை நம்மளால விட்டு கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ உங்களுக்கும் விபுலானந்தா கல்லூரிக்கும் இடையில இருக்கக்கூடிய கனெக்ஷன் இந்த பழைய மாணவர் சங்க செயலாளரா எப்படி ஃபீல் பண்றீங்க இந்த நேர்காணல் கொடுக்கறதுல? ஆக்சுவலாக விபுலானந்தா கல்லூரியில் நான் சேர்ந்தது 1983 வருஷம். அந்த வருஷம் இலங்கை வரலாற்றில் ஒரு மறக்க முடியாத நாள், கருப்பு ஜூலை இடம்பெற்ற ஒரு வருஷம் தான் 1983. அந்த வருஷம் தான் நான் பாடசாலையில் இணைஞ்சது. அதுக்கு பிறகு படிப்படியாக என்னுடைய திறமைகள், என்னோட வளர்ச்சி, என்னுடைய ஒரு விதை முளைக்கிறதுக்கு அந்த மண்ணில் ஊனையில் அதுக்கு போடப்படுற உரங்களும், அதுக்கு பாய்ச்சப்படுற நீரும், அதுக்கு கொடுக்கப்படுற சுற்றுச்சூழலும் தான் அந்த விதையை ஒரு வீரியமான மரமாக உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு வீரியமான ஒரு வளர்ச்சி எனக்கு கொடுத்தேன்னு சொன்னாக்க அது கட்டாயமாக விபுலானந்தா கல்லூரி தான். ஆரம்ப கால பாலர் வகுப்பு பள்ளி ஆசிரியர்லேருந்து அது நான் ஸ்காலர்ஷிப் புலமை பரிசல் அந்த பரீட்சையில் அந்த பாடசாலையில் பாஸ் ஆகி நான் வெளியாகிற வரைக்குமே மிகப்பெரிய அளவில் என்னோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருந்தது விபுலானந்தா கல்லூரின்னு சொன்னால் மிகையாகாது. ரொம்ப ஆழமான ஒரு ஆணித்தரமான ஒரு அடித்தாளத்தை அந்த விபுலானந்தா கல்லூரி எனக்கு போட்டு கொடுத்துருந்துச்சு. அப்போ அதுக்கு பிறகு நான் 1983 வருஷம் அந்த பாடசாலையை விட்டு வெளியேறி வேறொரு பாடசாலையில் படித்து எல்லாம் முடிச்சுட்டு பல வருஷங்கள் கழிச்சு நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணுங்கிற மாதிரி அந்த பாடசாலைக்கும் எனக்குமான ஒரு தொடர்பு பல வருடங்களாக இல்லாமல் போயிருந்துச்சு. அப்புறம் அதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நம்ம நிறைய பிரச்சனைகள் முடித்த பிறகு நம்ம படித்த பாடசாலைக்கு நம்ம என்ன செஞ்சோம், எங்களுக்கு ஆரம்ப கால கல்வியை கொடுத்த இந்த பாடசாலைக்கு நம்ம என்ன செஞ்சோம், இந்த பாடசாலை எப்படி இருக்குது, எந்த அளவில் வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, இதுக்கு நாம் எதுவும் செய்ய தேவை இருக்கா, இல்லை அந்த பாடசாலை வளர்ச்சி அடைஞ்சிருச்சா, ஒருக்கா போய் பார்ப்போன்னு இந்த விபுலானந்தா கல்லூரி பக்கம் பார்க்கல இன்னும் நிறைய விஷயங்கள் அந்த பாடசாலைக்கு செய்ய வேண்டி இருக்குது. அந்த பாடசாலைக்கு நம்மளால் ஆன ஏதாவது நம்ம செஞ்சு கொடுக்க கடமைப்பட்டிருக்கோம், கட்டாயப்பட்டிருக்கோம். ஏன்னா நாங்கள் அந்த பாடசாலையில் படிச்சிருக்கோம். அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இந்த விபுலானந்தா கல்லூரியோட பழைய மாணவர் சங்கத்தில் இணைஞ்சு படிப்படியாக செயலாளர் பதவிக்கு நான் வந்திருக்கேன். இப்போ நிறைய சேவைகளை பழைய மாணவர் சங்கம் அப்படிங்கிற முறையில் நாங்கள் அந்த கல்லூரிக்கு செஞ்சுக்கிட்டு வரோம். அதோட்டு ஒரு விஷயமாக தான் நாங்கள் இப்போ நாங்கள் இன்றைக்கி பேசப்பட போகிற அந்த ஒரு விஷயமா அந்த வலைப்பந்தாட்ட போட்டி இந்த வார ஞாயிற்றுக்கிழமை 24ஆம் தேதி நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம். இப்படி நிறைய வேலை திட்டங்கள் நாங்கள் அந்த பாடசாலைக்காக பழைய மாணவர் சங்கத்தை ஊடாக முடிஞ்சளவு செஞ்சுக்கிட்டு போகிறோம். தொடர்ந்து அதுகளை பற்றி நாங்கள் பேசிட்டு போவோம். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ பழைய மாணவர்கள் சங்கத்தால் அடுத்து வலைப்பந்தாட்ட போட்டி ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா சொல்லியிருந்தீங்க. இந்த மாதம் நடக்க போகுது ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னு சொல்லி. பொதுவாகவே இந்த பழைய மாணவர்கள் கூடுறது அப்படின்னு சொன்னாலே கலை நிகழ்ச்சிகள் அந்த மாதிரி தான் இருக்கும். அநேகமாக இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு நெட்பால் டோர்னமெண்ட் ஒரு விஷயம் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த சூஸ் பண்ணதுக்குரிய காரணம் என்ன? வளமையாக எங்களுடைய பழைய மாணவர் சங்கம் தொடர்ந்து 7 வருடங்களாக இந்த விபுலானந்தா கல்லூரி பழைய மாணவர்கள் இடையிலான கிரிக்கெட் போட்டிகளை நடத்திக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பாடசாலை ஆண்கள் பெண்கள் 2 பேரும் சேர்ந்து படிக்கிற ஒரு கலவன் பாடசாலை. அப்போ ஆண்களுக்கான ஒரு கிரிக்கெட் போட்டியை தொடர்ந்து நாங்கள் 7 வருஷம் செஞ்சுக்கிட்டு இருக்கோமே, பெண்களுக்கான எந்த ஒரு விளையாட்டையும் நாங்கள் அந்த பழைய மாணவிகளை ஒன்றிணைச்சு செய்யலையேங்கிற ஒரு ஆதங்கம் பல வருஷம் எங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அதை எப்படியாவது நிவர்த்தி செஞ்சு ஏதாவது ஒரு அவங்களுக்கான ஒரு செயற்திட்டத்தை உருவாக்கணும்னு ஐடியா பண்ணி சென்ற வருடம் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது தான் வலைப்பந்தாட்ட போட்டி தொடர். ஆக்சுவலாக
இந்த வலைப்பந்தாட்ட போட்டி வந்து எங்கள் பாடசாலையில் விளையாடப்பட்ட ஒரு விளையாட்டு. ஓகே. 2004ஆம் ஆண்டில் ஸ்டார்ட் பண்ணி வலைப்பந்தாட்ட போட்டி சிறந்த முறையில் பாடசாலையில் இடம்பெற்றுக்கிட்டு போணுச்சு. நிறைய போட்டிகள் எங்கள் மாணவர்கள் பங்கு பற்றி இருக்காங்க. கோட்டை மட்டம், வளைய மட்டம், மாகாண மட்டம்னு நிறைய இடங்களுக்கு போயிருக்காங்க. ஆனால் அந்த கொரோனா பீரியட் அதுக்கு பிறகு கொஞ்ச காலத்தில் அப்படியே அந்த வலைப்பந்தாட்ட போட்டி பாடசாலையை விட்டு இல்லாமல் போயிடுச்சு. அப்போ நாங்கள் யோசித்தோம், பழைய மாணவிகளை ஒன்றிணைச்சு இந்த வலைப்பந்தாட்ட சுற்றுத்தொடரை உருவாக்கி மீளுருவாக்கம் செஞ்சு அவங்களுக்கு போட்டிகள் ஏற்படுத்தி அதோட பாடசாலையில் திரும்ப இல்லாமல் போன அந்த வலைப்பந்தாட்டத்தை மீளுருவாக்கம் செய்யலாம். அப்போ அந்த 2 கோலையும் நாங்கள் கணக்கில் எடுத்து சென்ற வருடம் வந்து வலைப்பந்தாட்ட போட்டி சுற்றுத்தொடரை பழைய மாணவிகளுக்கு இடையில ஏற்பாடு செஞ்சிருந்தோம். அதோட சேர்த்து பாடசாலையில் ஒரு வலைப்பந்தாட்ட குழுவையும் ஒரு மாணவிகளுக்கு பாடசாலை படிக்கிற மாணவிகளுக்கு இடையில ஒரு வலைப்பந்தாட்ட பயிற்சி குழாம் ஆரம்பித்து இப்போ மாணவிகள் பயிற்சி பெற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நடக்க போகிற 24ஆம் தேதி நடைபெற போகிற இந்த வலைப்பந்தாட்ட சுற்று போட்டியில் எங்களுடைய மாணவிகள் வந்து முதல் முறையாக கலைமகள் வித்தியாலயத்தோட ஒரு கண்காட்சி போட்டி ஒன்றில் ஈடுபடுறாங்க. இந்த மாணவிகளுக்கும் பாடசாலை மாணவிகளுக்கும் கலைமகள் வித்தியாலய மாணவிகளுக்கும் ஒரு கண்காட்சி போட்டியும் இந்த போட்டி தொடரில் இடம்பெற இருக்கு. இது எங்கள்கிட்ட ஆரம்பம். இப்போ வார வருஷம் ஆகையில் இந்த மாணவிகளை நாங்கள் கோட்டை மட்டம், வளைய மட்டம் இப்படின்னு அடுத்த கட்டங்களுக்கு இந்த மாணவிகளை கொண்டு போகிறதுக்கான முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள இருக்கிறோம். அப்போ அதுக்கு இந்த பழைய மாணவர் சங்கம் நிறைய ஊந்துதெல்லாம் நிறைய விஷயங்களை செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக இந்த பழைய இந்த பாடசாலை மாணவிகளை பழக்கிறது கூட எங்களோட ஒரு பழைய மாணவி தான். அவங்க வந்து எந்த ஒரு வேதனம் எடுக்காமல் எந்த ஒரு ஊதியமும் பெற்றுக்கொள்ளாமல் சகாயமேரின்னு சொல்லி மிகவும் இலவசமாக இந்த பயிற்சிகளை வந்து எங்கள் மாணவிகளுக்கு வழங்கிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்கு ஒரு டீச்சர் இன்சார்ஜாக இருந்தாங்க. இப்போ அந்த டீச்சர் வெளிநாடு போனதால இன்னொரு டீச்சர் இப்போ நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம் அதிபரோட. அவங்கள இன்சார்ஜ் எடுத்துக்கிட்டு மீண்டும் இந்த மாணவிகளை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு மிகவும் ஒரு தீர்க்கமான ஒரு வேலை திட்டத்தை செஞ்சு போய்கிட்டு இருக்கோம். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் இவங்களெல்லாம் கைட் பண்ணும் அப்படின்னு தான் நான் அடுத்து கேள்வி கேட்கலான்ட்டு இருந்தேன். இப்போ நீங்கள் சொன்னீங்க எந்த ஒரு சம்பளம் இல்லாமல் அவங்க பண்ணுறாங்க அப்படின்னு. பட் அதை தாண்டி இப்போ ஒரு டோர்னமெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நிறைய நிதி தேவைகள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் எப்படி இந்த பழைய மாணவர்கள் சங்கத்தால் எப்படி இந்த நிதிகளெல்லாம் கையாளுறீங்க? இங்கேருந்து உங்களுக்கு இந்த மாதிரி நிதிகள் எல்லாம் வருது இது பண்ணுறதுக்கு? இப்போ ஆக்சுவலாக எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் பழைய மாணவிகள்கிட்ட வந்து நாங்கள் இந்த போட்டி தொடரை விளையாடுறதுக்கு ஒரு அனுமதி கட்டணம் வாங்கிக்கிறோம், ஒரு சிறிய தொகையை. அது இல்லாமல் இந்த பழைய மாணவர்களே எங்களுக்கான ஸ்பான்சர்களை பெற்று வழங்குறாங்க. ஓகே. ஏன்னா இதில் கிடைக்கிற ஒரு வருமானம் தான் பாடசாலையோட அபிவிருத்தி பணிகளுக்கு அடுத்த கட்ட எங்களோட நடவடிக்கைகளுக்கு நாங்கள் பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த பணத்தை வந்து நாங்கள் தேடி போகிறத விட எங்கள் பாடசாலையில் படித்த அந்த பழைய மாணவர்கள் மிகவும் மும்முரமாக மிகவும் உற்சாகமாக தேடி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களோட ஒத்துழைப்பு, அவங்களோட அர்ப்பணிப்பு, இந்த விடயங்கள் தான் இந்த டூர்னமெண்ட்டை 2வது வருஷமாகவும் வெற்றிகரமாக நடத்துறதுக்கு எங்களுக்கு பெரிய ஒரு உந்து சக்தியாக உறுதுணையாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ நாங்கள் மட்டும் ஒரு தனி கை வந்து ஓசை எழுப்ப முடியாது. 2 கை சேர்ந்தா தான் ஓசை எழுப்போம். சிறு துளிகள் சேர்ந்தா தான் பெரு வெள்ளமாகும். அப்போ அந்த மாதிரி எங்கள் பாடசாலை எங்கள் விபுலானந்த கல்லூரியோட மாணவிகள் சேர்ந்து ஒற்றுமையாக இந்த தொடருக்கு மிகப்பெரிய பங்காற்றி இதுக்கு தேவையான ஸ்பான்சர்ஸ், இதுக்கு தேவையான மேலதிக உதவிகள் எல்லாமே பண்ணி கொடுக்குறாங்க. அப்போ இதை வந்து எங்களுக்கு இந்த தொடரை செஞ்சுக்கிட்டு போகிறது ரொம்ப இலகுவான ஒரு விஷயமா அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் 86 சொன்னீங்க பாடசாலையில் சேர்ந்தது. நான் 83வது வருஷம். இப்போ நீங்கள் சேர்ந்தப்போ அந்த பாடசாலையை பார்த்ததுக்கும் இப்போ ஒரு பழைய மாணவர் சங்க செயலாளராக நீங்கள் இப்போ அடிக்கடி அங்கே போகிற வேலைகள் தான் இருக்கிறப்போ இப்போ பாடசாலை நடவடிக்கைகளை நீங்கள் பார்ப்பீங்க இல்லையா? அப்போ இருந்த டைமுக்கும் இப்போ இருந்த டைமுக்கும் உங்களோட பாடசாலையில் என்னென்ன விஷயங்கள் மாறி இருக்கு, அப்படி இல்லைன்னா என்ன விஷயங்கள் மாற்றணும்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆக்சுவலாக அந்த டைம் வந்து இருந்த ஒரு பீரியட் வந்து வேறொரு காலகட்டமாக இருந்துச்சு. அப்போ வந்து மாணவர்கள்ட்ட தொலைபேசிகளோ எந்த விஷயங்களும் இருக்கல. மாணவர்கிட்ட கவனம் வந்து சிதறாமல் இருந்துச்சு. இப்போ மாணவர் கவனம் வந்து பல விடயங்களை சிதறி கிடக்கு. மாணவர்கள் ஒரு வேறு உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ இருந்த மாணவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் இருக்கலை. அப்போ வந்து ஒரு போட்டி, இப்போ ஒரு பேச்சு போட்டியோ ஒரு விவாத போட்டியோ ஒரு கட்டுரை போட்டியோ ஒரு கவிதை போட்டியோ அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய அளவில் ஊந்துதலாக நடந்துக்கிட்டு இருக்கும். அடுத்தது மாணவர்களுக்கு படிப்பை தவிர வேறு விஷயங்களை நேரத்தை செலவிடுறதுக்கு அவங்களுக்கு நேரம் இருக்கல அந்த டைமுகளில். ஆனால் இப்போ வந்து நேரத்தை வீணாக்குறதுக்கும் நேரத்தை வீணடிக்கிறதுக்கும் எத்தனையோ சந்தர்ப்பங்களும் எத்தனையோ விஷயங்களும் இலகுவாகவே அமைஞ்சிருக்கு. ஆனால் இந்த கல்லூரியில் ஒரு வித்தியாசமான விஷயம் என்னென்னா, இந்த மாணவர்கள் தேவையற்ற விடயங்களை ஈடுபடுறதெல்லாம் அந்த காலத்தில் எப்படி குறைவாக இருந்துச்சு, இந்த காலகட்டத்திலையும் குறைவாக தான் இருக்குது. அவங்க சக்திக்கு முடிஞ்ச அளவு அவங்க படிக்கிறாங்க. ஏன்னா இந்த பாடசாலையில் படிக்கிற மாணவர்களுக்கான பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, குறைவாக தான் இருக்குது. அவங்களுக்கான வீட்டிலேருந்து கொடுக்கக்கூடிய உதவியோ
அவங்களுக்கு சுற்றுச்சூழலால் கிடைக்கக்கூடிய அனுகூலங்களோ ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த இருக்கிற சோர்சஸை வச்சுக்கிட்டு மேக்சிமம் இந்த கல்லூரியில் அந்த அதிபர்கள் ஆசிரியர்களை முயற்சி செஞ்சு இந்த மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. அது நாங்கள் படிக்கிற காலகட்டத்தில் எப்படி இருந்துச்சோ அது தொடர்ந்து போய்கிட்டு இருக்கு, அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. அதன் ஒரு அறிகுறியாக வந்து அந்த காலத்தில் எப்படி சிறந்த நிறைய மாணவர்களை சமூகத்துக்கு இந்த பாடசாலை உருவாக்கி கொடுத்துச்சோ அது இன்னமும் தொடர அதே மாதிரி போய்கிட்டு இருக்கு. எங்களுக்கான வளப்பற்றாக்குறை இருக்கே தவிர மாணவர்களின் வளர்ச்சி பற்றாக்குறை அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த காலத்துலையும் தொடர்ச்சியாக போய்கிட்டு இருக்கு. இதுக்கு அதிபர்கள், ஆசிரியர்கள், பழைய மாணவர்கள், நலன் விரும்பிகள் எல்லாம் சிறந்த முறையில் பங்காற்றி அதை தொடர்ச்சியாக கொண்டு போய்கிட்டு இருக்காங்க. இது ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான விஷயம் தான் சொல்லணும். இப்போ என்னதான் மாணவர்கள் வந்து அவங்களுடைய வளர்ச்சி பாதையில் சரியாக இருந்தாலும் கூட பாடசாலை அப்படின்னு வர்றப்போ அந்த பாடசாலைக்குன்னு ஒரு சில தேவைகள் இருக்கும் இல்லையா? இப்போ அதை வந்து அரசோ அப்படி இல்லைன்னா வேறு பாடசாலை சார்ந்தவர்களோ அதை சரி பண்ணி கொடுத்தா தான் மாணவர்களும் சரியாக தொடர்ந்து கல்வி கற்க முடியும். அப்படி இருக்கிறப்போ இப்போ இந்த பாடசாலையில் வந்து என்ன தேவைகள் இருக்குது, இப்போ என்ன விஷயங்கள் நெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணணும், இல்லைன்னா மாணவர்களுக்கு இந்த ஒரு விஷயம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் இருக்கும்ல. அப்படி கொழும்பு விபுலானந்தா கல்லூரிக்கு இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் என்னென்ன தேவைகள் இருக்கிறதா நீங்கள் நினைக்கிறீங்க? அப்படின்னு பட்டியல் போட போனால் பிரதர் நிறைய விஷயங்களை நான் பட்டியல் போட்டு கொடுக்கலாம். இப்போ ஒரு முன்னேற்றமான ஒரு பாடசாலையில் நாங்கள் 2025 வருஷம் இருக்கிறோம். தொழில்நுட்பத்துறையோட உச்சத்துக்கு போய்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் இப்போ ஏஐ யுகம் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கான ஒரு சப்போர்ட்டோ அதுக்கான தொழில்நுட்பத்துறையில் முன்னேறிய பாடசாலை அறைகளோ இன்னும் அந்த பாடசாலைக்கு முற்றுமுழுதாக கிடைக்கல. அதுக்கான முயற்சியை தான் நமக்கு அடுத்த கட்டமாக எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு முதல் முயற்சியை வந்து எங்களுடைய பாடசாலையில் அடியிலேருந்து அதை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். கடை மட்டத்திலிருந்து, அதாவது 1ஆம் வகுப்பு முதலாவது ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றலான்னு இருக்கோம். அடுத்து 2ஆம் வகுப்பு. ஏன்னா எங்களுக்கான நிதி வளங்கள் வந்து பெருசாக கிடையாது, எங்களுக்கான உதவியும் ரொம்ப குறைவாக இருக்குது. ஏன்னா இலங்கையில் அதுக்கான சூழ்நிலை இப்போ பெருசாக இருக்கிற மாதிரியும் நம்மளுக்கு இல்லைன்னு விளங்குது. அப்போ அந்த இருக்கிற சூழ்நிலையை வச்சு தான் அதை சமாளித்து போக வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாங்கள் இருக்கிறோம். அப்போ இதுக்கு பழைய மாணவர்கள் சங்கம் பழைய மாணவர்கள் நிறைய உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னும் யாராவது பெரிய அளவில் யாராவது ஒரு வேறு இடங்களில் இருக்கிறவங்க, வேறு நாடுகளில் இருக்கிறவங்க, தமிழ் சமூகத்தில் உயர்மட்டத்தில் இருக்கவங்க, தமிழ் சமூகத்தில் முன்னேறினவங்க, தமிழ் சமூகத்தை முன்னேற்றணும்னு நினைக்கிறவங்க, இந்த தமிழ் சமூகம் அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு யோசிக்கிறவங்க எல்லாம் முன் வந்து இந்த மாதிரி ஒரு பாடசாலைக்கு ஒரு உதவியை செய்யக்கூடியதாக இருந்தால், இந்த மாதிரி ஒரு வறுமைப்பட்ட மாணவர்கள் படிச்சுக்கிட்டு இருக்க ஒரு பாடசாலைக்கு உதவி செய்யக்கூடியதாக இருந்தால் இந்த பாடசாலை இன்னும் வளர்ச்சியை நோக்கி மேலும் முன்னேறி அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இது ஒரு பெரிய விடயமே கிடையாது. இதை வந்து அப்படி இல்லாமல் கூட நாங்கள் ஓரளவு நகர்த்தி கொண்டு போயிடலாம். இப்போ அதுக்கான வேலை திட்டங்கள் செஞ்சப்பட்டுக்கிட்டு இருக்கு. எங்களுக்கு பாடசாலை வகுப்பறைகள் பற்றாக்குறை இருக்குது, ஆசிரியர்கள் பற்றாக்குறை இருக்குது, மலசலகூட வசதிகள் பற்றாக்குறை இருக்குது. இப்படின்னா அடிப்படை வசதி பற்றாக்குறைகள் நிறைய அந்த பாடசாலையில் இருக்குது. ஆனால் இதையும் தாண்டி தான் மாணவர்கள் சாதனை படிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பாடசாலையில். அந்த சாதனைகளை நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்கிறேன், என்னென்ன துறையில் நாங்கள் இப்போ முன்னேறிக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி. அப்படி நிறைய விஷயங்கள் இந்த அடிப்படை வளங்கள் பற்றாக்குறையோடு நாங்கள் தள்ளிக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்து அதிபர், ஆசிரியர்கள் மிக மும்முரமாக பழைய மாணவர்களோடு சேர்ந்து முயற்சி செஞ்சு நகர்த்திக்கிட்டு இருக்கோம். இதுக்கு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடியதாக இருந்தால், தமிழ் சமூகம் இன்னும் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருந்தால், எங்களுக்கு இன்னும் இந்த வளர்ச்சியை வந்து இன்னும் அதிகமாக விரைவாக முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக. இப்போ உங்களுடைய இந்த பயணத்தில் இப்போ இருக்கக்கூடிய பாடசாலையோட அதிபர், ஆசிரியர்கள், இப்போ இருக்கிற அந்த நிர்வாகத்தோட சப்போர்ட்டும் ரொம்ப அவசியம் இல்லையா? அவங்களுக்கு வந்து இப்போ நீங்கள் பண்ணக்கூடிய செயற்திட்டங்களில் அவங்க எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க? உண்மையாக சொல்ல போனாக்க எங்கள் பாடசாலை அதிபராக இருக்கட்டும், உபாதிபராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், பெற்றோர்களாக இருக்கட்டும், அவங்களால முடிஞ்ச அளவு மேக்சிமம் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் ஆசிரியர் பற்றாக்குறை மிக பயங்கரமாக இருக்குது எங்கள் பாடசாலையில். ஆனால் நாங்கள் விசாரித்து பார்த்ததால கொழும்பு மாவட்டத்துக்கே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது, மேல் மாகாணத்துக்கே அது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெளி மாவட்டங்கள்லேருந்து வார ஆசிரியர்கள் கொழும்புல இன்றைக்கி வாடகைக்கு வீடு எடுத்து தங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இல்லை. ஏன்னா வாடகைகள் அவ்வளோ அதிகமாக இருக்குது. அப்போ அவங்களுக்கான ஒரு தங்குமிட வசதியை அரசு ஏற்படுத்தி கொடுத்தாக்க அந்த ஆசிரியர்கள் இங்கே வந்து தங்கி படித்து கொடுக்கலாம். அப்போ அதுக்கான முயற்சிகளை இப்போ அரசாங்கம் செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு கல்வி அமைச்சில் சொன்னாங்க. அப்போ எதிர்காலத்தில் அந்த பிரச்சனை எங்களுக்கு தீர்க்கப்படலாம். ஆனால் இப்போதைக்கு அந்த பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு தான் இருக்குது. அந்த பிரச்சனைகளுக்குள்ளேயும்
அந்த இருக்கிற ஆசிரியர்கள் அதை சமாளித்து மேலதிக வகுப்புகளை மாணவர்களுக்கு வச்சு இந்த மாணவர்களை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துறதுக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால அது எங்களுக்கு மேல ஒரு பெரிய உதவியாக இருக்குது. அடுத்தது அதிபர் வந்து நாங்கள் எந்த ஒரு வேலை திட்டம் செய்கிறதா இருந்தாலும், பாடசாலை முன்னேற்றத்துக்கான எந்த ஒரு வேலை திட்டம் செய்கிறதா இருந்தாலும் முதல் ஆளாக நின்று அதுக்கான உதவியை அவர் வழங்கிட்டு இருக்காரு. அப்போ எங்களுக்கு இந்த பாடசாலையில் ஒரு விஷயங்களை நகர்த்துறதோ நடாத்துறதோ ரொம்ப லேசாக இருக்குது. அடுத்தது பெற்றோரும் வந்து அவங்களுக்கு பெரிய கல்வி அறிவு இல்லாதவங்களா இருந்தாலும் கூட இந்த பழைய மாணவர் சங்கம் ஒரு நல்ல வேலை திட்டங்கள் தான் செய்யுது, பாடசாலை எங்கள் மாணவர்களோட வளர்ச்சிக்கு தான் உதவி செய்யுதுன்னு சொல்லி அவங்களால முடிஞ்ச அளவு உதவிகளை அவங்க பொருளாதார மட்டத்துக்கு ஏற்ப எங்களுக்கு வழங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இந்த பெற்றோர் ஆசிரியர்கள் அதிபரோட சப்போர்ட் வந்து 100% இந்த பாடசாலை கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் மாணவர்கள் வந்து சாதிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. நீங்க பார்க்குற வரைக்கும் கொழும்பு விவேகானந்தா கல்லூரியில வந்து மாணவர்கள் என்னென்ன விஷயங்கள் தொடர்ந்து அச்சீவ் பண்ணிட்டு வராங்க அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் பண்ணிடலாமா? இப்போ 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 குறிப்பிட்ட கால அடிப்படையில் இப்போ போன வருஷம் நீங்கள் காபோ அந்த புலமை பரிசு படித்து எடுத்தீங்கன்னா எல்லா மாணவர்களுமே சித்தி அடைஞ்சிட்டாங்க. அதில் 4 பேர் வந்து உயர் சித்தி அடைஞ்சு அடுத்த பாடசாலைக்கு தெரிவு செய்யக்கூடிய நிலைமைக்கு வந்தாங்க. மற்ற அந்த வகுப்பில் படித்த சகல மாணவர்களும் அந்த குறிப்பிட்ட வெட்டுப்புள்ளிக்கு மேலே பெற்று முழு சித்தி 100% சித்தியை மாணவர்கள் பெற்றிருந்தாங்க. அப்போ அந்த ஒரு சாதனை நிகழ்த்தியிருக்கோம். அது இல்லாமல் இப்போ தமிழ் தின போட்டியாக இருக்கட்டும், ஆங்கிலத்தின போட்டியாக இருக்கட்டும், எல்லா போட்டிகள்லையும் எங்கள் மாணவர்கள் இப்போ சாதனை நிகழ்த்திக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் கடைசியாக நடந்த தமிழ் தின போட்டியில் 1வது மட்டத்தில் வந்து நடனத்தில் முழு இதுலேயுமே 1வது வந்திருக்கிறது விபுலானந்த கல்லூரி தான். அதுக்கு அந்த நடன ஆசிரியர் மிக கடினமான வர்ணியா மிஸ்னு சொல்லி ரொம்ப கடினமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ மற்றது பேச்சு போட்டியாக இருக்கட்டும், கட்டுரையாக இருக்கட்டும், கவிதையாக இருக்கட்டும், எல்லா இதுலேயுமே இப்போ எங்கள் மாணவிகள் வந்து 1வது 2வது 3வது இடங்கள்ல வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் மற்றது A-level எடுத்தால் கூட இந்த முறை கிட்டத்தட்ட எல்லா மாணவர்களுமே சித்தி தான் எங்கள் பாடசாலையில். அப்போ படிப்படியாக அந்த வளர்ச்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இப்போ பழைய மாணவர் சங்கத்தை விட்டு இந்த அதிதீவிர முயற்சியால் மிகவும் நுணுக்கமாக மும்முரமாக நாங்கள் அந்த மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் செய்கிற முயற்சியால் அந்த மாணவர்கள் அவ்வளோ பேருமே அடுத்த கட்டத்துக்கு போய்கிட்டு இருக்காங்க. முதல்ல எங்கள் பாடசாலைக்கு O-levelக்கு பிறகு A-levelக்கு வர மாணவர்கள் தொகை குறைவாக இருந்துச்சு. இப்போ அதுக்கு நாங்கள் என்ன செய்யலான்னு பார்த்து செமினார்களை ஏற்பாடு பண்ணி ஆசிரியர்களை கொண்டு வந்து படிப்பிச்சு இப்போ அடுத்ததுக்கு அந்த A-levelக்கு வர தொகையை அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படி அந்த பாடசாலை மாணவரோட முன்னேற்றம் வந்து படிப்படியாக அவங்களோட எல்லா விதத்திலுமே அதிகரிச்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கு. ஓகே, இப்போ எங்களுடைய நீங்கள் நடாத்தக்கூட அந்த டோர்னமெண்ட் வலைப்பந்தாட்ட போட்டி, ஸோ அதை பற்றி நாங்கள் பேச ஆரம்பிப்போம். இப்போ போன வருஷமாக நீங்கள் முதல் தடவை இதை பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஸோ நீங்கள் பண்ணுற நேரத்தில் இதில் இப்போ பண்ணும்போது கூட இதில் கலந்து கொள்ளக்கூடிய அந்த வீராங்கனைகள் மாணவிகள் வந்து எவ்வளோ தூரம் மும்முரமாக இருக்காங்க, எவ்வளோ தூரம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க? அதாவது அந்த மாணவிகள் வந்து கொலை வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணுன்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க தெரியுமா? கொலை வெறியோட செய்கிறாங்க. அந்த மாதிரி கொலை வெறியோட ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ சில பஜ்ஜுகள் இருக்குது, சில நேரத்துக்கு பகல் ஒரு 2 மணி 1 மணிக்கு வராங்க, அன்றைக்கு 7-8 மணி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. இதில் சில ஆளுங்க வயசான ஆளுங்க இருக்காங்க. நீங்கள் நம்புங்க ஒரு 50 வயசு ஆளுங்க கூட இந்த டூர்னமெண்ட்டை விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் திறமையாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க வந்து எப்படியாச்சும் இந்த போட்டியில் வெற்றி தோல்வியை விட நாங்கள் வந்து சலைச்சு விளையாண்டக்கூடாது, திறமையான ஒரு விளையாட்டை காட்டணும், இந்த போட்டி வந்து ஒரு விறுவிறுப்பாக இருக்கணும், சுறுசுறுப்பாக போகணும், ஒரு அதிரடியாக இருக்கணும், ஒரு ஆட்டமாக இருக்கணும்னு சொல்லி எல்லா பஜ்ஜுகளுமே எல்லா கேட்டகரியில் உள்ள பஜ்ஜுகளுமே மிக மும்முரமான தீவிரமான பயிற்சியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காங்க. அதோட எங்களுக்கு வந்து ஸ்பான்சர்ஸ்கள் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, எல்லா வகையிலுமே உதவி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட், இந்த நெட்பால் விளையாடுற அந்த மாணவிகளால் எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சப்போர்ட் வந்து 100% இருக்குது. அப்போ அதனால வந்து எங்களுக்கு இந்த டூர்னமெண்ட்டை நடத்திக்கிட்டு போகிறது ரொம்ப இலகுவாக ரொம்ப லேசாக போய்கிட்டு இருக்கு. இப்போ இந்த டோர்னமெண்ட் அன்றைக்கு இது மட்டும் இல்லாமல் அது வந்து நிறைய பழைய மாணவர்கள் எல்லாம் அங்கே கலந்து கொள்ள போகிறாங்க, எல்லாருமே சங்கமிக்கிற ஒரு இடம் அப்படிங்கிறதுனால இன்னும் நிறைய சிறப்பான நிகழ்வுகள் எல்லாம் அன்றைக்கு ஏற்பாடு பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. வேறு இந்த நெட்பாலை தாண்டி வேறு என்னென்ன சிறப்பான விஷயங்கள் எல்லாம் அன்றைய நாளில் இடம்பெறதுக்கு பிளான் பண்ணியிருக்கீங்க? இப்போ அன்றைக்கு பழைய மாணவர்களுக்கான நெட்பால் டூர்னமெண்ட் ஒன்று நடக்கிறதுக்கு, அது இல்லாமல் வந்து எங்கள் பாடசாலையில் இப்போ படிக்கிற மாணவிகள் வந்து கலைமைகள் கல்லூரியோட ஒரு கண்காட்சி போட்டி ஒன்றில் ஈடுபட இருக்காங்க. இது இல்லாமல் அந்த பழைய மாணவர்களோட குழந்தைகள் வர்றது, அவங்களுக்கு ஏதாவது விளையாட்டு போட்டிகள் சின்னதை ஏற்பாடு பண்ணி நாங்கள் பரிசுகள் வழங்கலான்னு இருக்கிறோம். அது இல்லாமல் வந்து டிஜே வச்சுருக்கோம், உங்களுக்கு ஒரு மியூசிக்கல் என்டர்டைன்மெண்ட் ஒன்று கொடுக்கறதுக்கு. அது இல்லாமல் வந்து இன்னும் சில சர்ப்ரைஸான விஷயங்கள் இருக்கிறோம், அதை சொல்ல முடியாத அந்த இடத்துல செய்யலை தான் அது சர்ப்ரைஸாக இருக்கும். அது இல்லாமல் எல்லாருக்குமே நாங்கள் வந்து நல்ல பெருமதிமிக்க பரிசுகள் வழங்குகிறோம்.
இப்போ போன வருஷம் விளையாண்ட அவ்வளோ பேருக்குமே நாங்கள் மெடல் கொடுத்தோம். அந்த பங்கு பட்டுன அவ்வளோ பேருக்குமே ரொம்ப பெருமதியான மெடல்கள். அந்த மெடல்கள் வந்து அந்த சாதாரண சும்மா அந்த ஒரு வருஷ கணக்கில் போனோன்னு அந்த கலர் மங்கக்கூடியதோ கரல் பிடிக்கக்கூடியதோ அப்படி மெடல்கள் இல்லாமல் மிக சிறப்பான முறையில் வடிவமைக்கப்பட்ட மெடல்களை தான் வழங்கியிருந்தோம். இப்போ இந்த முறையும் வந்து எல்லா வீராங்கனைகளும் சந்தோஷமாக வீட்டுக்கு போகக்கூடிய அளவில் தான் இந்த டூர்னமெண்ட்டை ஒழுங்கமைச்சிருக்கோம். கிட்டத்தட்ட எல்லாருமே இதில் ஒரு பங்காற்றி ஒரு வெற்றி ஏதாவது ஒரு கேட்டகரிக்குள்ளே ஒரு பிளேஸுக்குள்ளே வர மாதிரி 3 இதுகளாக பிரித்து ஒரு வித்தியாசமான முறையில் இந்த போட்டித் தொடரை ஒழுங்குபடுத்தியிருக்கோம். அப்போ எல்லா மாணவிகளுமே இந்த போட்டித் தொடரில் ஒரு சந்தோஷமாக தான் வீட்டுக்கு போகிறாங்க. நாங்கள் தோத்துட்டோமே, எங்களுக்கு பிளேஸ் கிடைக்கல அப்படிங்கிற கவலை இல்லாமல் அவங்க வீட்டுக்கு போகிற மாதிரி இந்த டூர்னமெண்ட்டை இந்த முறை ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் வச்சுருக்கோம். அப்போ வாரவங்க எல்லாருமே சந்தோஷமாக தான் போகிறாங்க. அது இப்போ நாங்கள் செய்கிற விஷயங்களை விட பழைய மாணவர்கள் ஒன்று கூடையில் அவங்களுக்கான பசுமையான நினைவுகள் நிறைய மீட்டெடுக்கப்படும். இப்போ பழைய விஷயங்கள் நிறைய பேசலாம், சிலர் பல வருஷங்களுக்கு பிறகு சிலர் பார்க்கலாம், சில குழந்தைகளை மீட் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி மகிழ்ச்சிகரமான தருணங்கள் வந்து எல்லா நாள்லையும் கிடைக்காது, ஏன்னா எல்லா நாள்லையும் ஒன்று கூட மாட்டாங்க. அப்போ அதனால விபுலானந்த கல்லூரி மாணவர்கள் எங்கே இருந்தாலும் இந்த 24ஆம் தேதி மே மாதம் கேம்பல் பார்க்கில் காலையில் 8 மணிக்கு வந்து சேர்ந்தீங்கன்னா உங்கள் பழைய நினைவுகள், பாடசாலையில் நீங்கள் விட்டுட்டு போன பழைய பசுமையான நினைவுகளை திரும்ப மீட்டெடுத்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமான நிலையில் நீங்கள் வாழக்கூடிய ஒரு டூர்னமெண்ட்டாக இது அமையும். ஓகே, அதே மாதிரி இப்போ கொழும்பு விபுலானந்தா கல்லூரி வந்து நிறைய நல்ல நல்ல மாணவர்களை உருவாக்கி இந்த வெளி உலகத்துக்கு நிறைய திறமையானவர்களை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. அதுலேயும் முக்கியமான ஒரு இலங்கையில் கலைத்துறையில் முக்கியமான தடம் பதிச்ச ஒரு 2 பேர் இந்த டோர்னமெண்ட்டுக்கு சிறப்பு அதிதிகளாக வரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே, அந்த 2 பேர் யார், அவங்கள பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலாக இலங்கையின் ஒலிபரப்பு துறையில் மிகச்சிறந்த ஒரு பயங்கரமான ஜாம்பான்னு சொன்னால் அது அப்துல் ஹமீத் சார் தான். அவர் வந்து எங்கள் ஸ்கூலில் படித்த ஒருத்தர் தான். அது இல்லாமல் திரு ஜி பால் ஆண்டனி சார், அவரும் எங்கள் ஸ்கூலில் படித்தவங்க தான். இவங்க 2 பேருமே போன வருஷம் எங்கள் டூர்னமெண்ட்டுக்கு சிறப்பு அதிதிகளாக கலந்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்துல் ஹமீத் சார் கலந்துக்கக்கூடிய நிலையில் இருக்காரான்னு எங்களுக்கு இன்னும் சொல்ல தெரியாமல் இருக்குது. என்னென்னா அவர் கொஞ்சம் சுகமீனமாக இருக்கிறனால வெளி நிகழ்ச்சிகளுக்கு வர்றது ரொம்ப குறைவாக இருக்குது. ஆமாம். அப்போ பால் ஆண்டனி சார் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணல, அவர்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க 2 பேரும் வந்தால் எங்களுக்கு ஒரு சந்தோஷம் தான். ஏன்னா அந்த பழைய ஜாம்பவான்கள்னு சொல்லக்கூடிய 2 பேர் இருக்காங்க. அப்போ கடவுள் எங்களுக்கு துணை செஞ்சு அவங்க 2 பேரையும் திரும்பவும் சந்திக்கலாம்னு நினைக்கிறோம். போன முறை வந்து அப்துல் ஹமீத் சார் அவர் மனசு மறந்து மிச்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்தார். அவர்கிட்ட பழைய நினைவுகள், பழைய கதைகள், பழைய விஷயங்கள், ஒளிபரப்பு துறையில் அவருக்கு ஏற்பட்ட இந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள்னு சொல்லி அவர் மனசு மறந்து பேசிக்கிட்டு இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாருக்குமே கேட்குறதுக்கு. இந்த முறையாக அவங்க 2 பேரும் வருவாங்கன்னு நம்புகிறோம். இந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொமோட் பண்ணணும், டிஃப்ரெண்ட்டாக ப்ரொமோட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபோட்டோ ஷூட்டே ஒரு மாதிரி வித்தியாசமாக பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டோம் நாங்கள். அந்த மாதிரி ஏதாவது பிளான்ஸ் இருக்குதா? இப்போ போன முறையும் வந்து எந்த ஒரு பாடசாலையும் செய்யாத ஒரு விஷயமா, இப்போ இந்த ஃபோட்டோ ஷூட்டெல்லாம் வந்து பெரிய டூர்னமெண்ட்ஸில் தான் நடக்கும். இப்போ IPL, வேர்ல்ட் கப் இந்த மாதிரி விஷயங்களில் தான் ஃபோட்டோ ஷூட் நடக்கும். அந்த ஃபோட்டோ ஷூட்டும் பெரிய ஃபோட்டோ ஷூட் ஒன்றும் கிடையாது. டூர்னமெண்ட் நடக்கிற அன்னைக்கு சில வான வேடிக்கைகள் வச்சு சிலர் கப்பை கொண்டு டீமுகளை தனித்தனியாக உட்கார வச்சு ஃபோட்டோ எடுப்பாங்க. இப்போ போன முறை நாங்கள் அப்படி தான் நார்மலாக எடுத்திருந்தோம். ஒரு பாக்கு கொண்டு போயிட்டு இங்கே காக்கத்தீவில் வந்து ஒரு பார்க் ஒன்று இருக்குது பின்னாடி பீச்சோட, அங்கே தான் வந்து ஃபுல் ஃபோட்டோ ஷூட்டும் செஞ்சுருந்தோம். டீமுகளை தனியாக எடுத்து எல்லா டீமையும் ஒன்று எடுத்திருந்தோம். அப்போ ஆனால் இந்த முறை அதை விட அடுத்த கட்டமாக நாங்கள் ஏதாவது செய்யணும், வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ ஷூட் நடத்தணும் அப்படின்னு முடிவெடுத்தோம். கோல்ஃப் ஃபேஸில் வந்து எல்லாரையும் வச்சு ஒரு ஃபோட்டோ, இப்போ இந்த நெட்பால் டூர்னமெண்ட்டில் விளையாடுற சகல வீராங்கனைகளை வச்சு ஒரு ஃபோட்டோ, அதுக்கு பிறகு விளையாடுற 12 அணிகளையும் 12 லொக்கேஷனில் வச்சு ஃபோட்டோ ஷூட் செய்கிறது. 12 வித்தியாசமான இடங்கள். அப்போ அந்த 12 அணிகளுமே வந்து அந்த லைட் ஹவுஸில் ஒரு ஷூட்டிங், அப்புறம் பெட்டால சிகப்பு பள்ளிக்கிட்ட ஒரு ஷூட்டிங், அப்புறம் வந்து ஃபோர்ட் ரயில்வே ஸ்டேஷன்கிட்ட ஒரு ஷூட்டிங், அப்புறம் கபிதாவத்த கோயில்கிட்ட ஒரு ஷூட்டிங், இப்படின்னு சொல்லி 12 வித்தியாசமான இடங்களில் ஃபோட்டோ ஷூட் நடத்தி இவங்களுக்கான ஃபோட்டோ ஷூட்டை அந்த முறை நடத்திடணும். இது வந்து நான் நினைக்கிறேன் இலங்கையில் எந்த ஒரு கல்லூரியும் இப்படி ஒரு ஃபோட்டோ ஷூட்டை அவங்கள்ட்ட ஒரு விளையாட்டு போட்டிக்காக செஞ்சுருக்காதுன்னு நம்புகிறேன். முதல் முறையாக இப்போ சில வானொலிகளில் சில தொலைக்காட்சிகள் சொல்லுவாங்க, இந்த இந்தியாவில் அடிக்கடி சொல்லுவாங்க இந்திய தொலைக்காட்சி வரலாற்றில் முதல் முறையாக, அந்த மாதிரி இலங்கையின் பாடசாலைகளின் கல்லூரிகளின் வரலாற்றில் முதல் முறையாக 12 இடங்களில் 12 டீமை வச்சு ஃபோட்டோ ஷூட் நடத்தின முதல் அணியாக இந்த விபுலானந்த கல்லூரி பழைய மாணவர் சங்கம் இந்த நடத்துறீங்கிறது ஒரு பெருமையான விஷயம் தான் எங்களுக்கு. ஓகே, இப்போ நீங்கள் ஸ்டார்ட்டில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, நான் கொஞ்ச நாள் கல்லூரிக்கும் எனக்கும் தொடர்பு இல்லாமல் இருந்தேன் அப்படின்னு சொல்லி. அப்படி கொஞ்ச நாள் அப்படி எந்த தொடர்பும் இல்லாமல் இருக்கிற ஒருத்தர் திடீர்னு இப்படி ஒரு செயலாளரெல்லாம் ஆகிட முடியாது இல்லையா? எப்படி நீங்கள் பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக மாறி இப்போ பாடசாலைக்கு இவ்வளோ விஷயங்கள் தொடர்ச்சியாக பண்ணுறதுக்குரிய அந்த ஒரு அடித்தளம் எங்கே இருந்து வந்தது?
இப்போ உண்மையிலுமே வந்து நான் அந்த பாடசாலையில் எந்த தொடர்புகள் இருக்கையில் எங்கள்கிட்ட ஸ்கூலுகள் நான் சொன்னது ஒவ்வொரு பட்ஜுகள் இருக்குது. இப்போ நாங்கள் ஆக்சுவலாக 93 ஓலெவல் பேட்ச். இந்த கல்லூரியில் வந்து ஓலெவலை வச்சு தான் பெட்ஜுகள் பிரிச்சுக்கிறோம். என்ன கேட்டிங்கன்னா ஏலெவலுக்கு தெரிவு செய்யப்படுற மாணவர்கள் தொகை ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால ஓலெவலை வச்சு தான் இங்கே பட்ஜுகள் பிரிக்கப்படுது. அப்போ 93 பட்ஜுன்னு சொன்னாக்கா அது வந்து ஓலெவல் 93 பேட்ச். அப்போ நான் படித்த பட்ஜ் வந்து ஓலெவல் 93 பேட்ச். அப்போ இந்த பட்ஜால் வந்து ஒவ்வொரு வருஷமும் கெட் டுகெதர் செய்வாங்க. அப்போ திடீர்னு எப்படியோ என்னையை தேடி பிடிச்சி அந்த கெட் டுகெதருக்கு கூப்பிட்டாங்க. அப்போ நான் போன பிறகு பல வருஷங்களுக்கு பிறகு என்னோடய நண்பர்களை சந்தித்தேன். அப்போ சந்தித்த இடத்துல வந்து இப்படி பாடசாலைக்கு இப்போ பாடசாலை எப்படி இருக்குது, என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பாடசாலையை போய் பார்த்தோம். அப்போ இந்த பாடசாலைக்கு நிறைய விஷயங்கள் நாங்கள் செய்ய வேண்டியிருக்குன்னு சொல்லி அந்த 93 பட்ஜூடாக வந்து படிப்படியாக பாடசாலைக்கு நிறைய விஷயங்களை செய்ய தொடங்கணும். நாங்கள் சிரமதானங்கள் செஞ்சோம். ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு வகுப்பு தொகுதி அப்படி ஃபுல்லாக புனரமைச்சு கொடுத்தோம். அடுத்தது மாணவர்களுக்கு செமினார்கள் செஞ்சோம். இப்படி படிப்படியாக சேவைகளை வழங்கி எங்களோட பாடசாலைக்கும் எங்களுக்குமான அன்பை நாங்கள் வெளிக்காட்டின பிறகு தான் எங்கள்கிட்ட 93 பட்ஜிலேருந்து நிறைய பேர் அந்த பழைய மாணவ சங்கத்துக்குள்ளே உள்வாங்கப்பட்டோம். அந்த சேவையின் அடிப்படையில் பாடசாலைக்கு நான் ஆட்டியிருக்க சேவையின் அடிப்படையில் எனக்கு இந்த செயலாளர் பதவியை வழங்கியிருக்காங்க. அதை என்னால் முடிஞ்ச அளவு நான் செஞ்சு போய்கிட்டு இருக்கேன். இப்படி தான் அந்த செயலாளர் பதவி கிடைச்சது. இப்போ அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணணும் அப்படின்னு பிளான்ல இருக்கும் இல்லையா? உங்களுடைய பழைய மாணவர் சங்கம் சார்பாக டோர்னமெண்ட் முடிச்சதுக்கு பிறகு என்ன மாதிரியான செயற்றிட்டங்கள் பண்ணுற ஐடியாவில் இருக்கீங்க? இப்போ அதான் நான் சொன்னேன், முதல்ல வந்து நாங்கள் முதலாம் வகுப்புல இருந்து இப்போ ஒரு சில விஷயங்களை வந்து குறுகிய காலத்தில் செய்ய முடியாது. ஒரு திட்டம் வந்து நீண்ட கால அடிப்படையில் அதன் வளர்ச்சி இருந்தால் தான் அதோட வளர்ச்சி வந்து உறுதியானதாக இருக்கும். அப்போ நாங்கள் முதலாவதாக பிளான் பண்ணியிருக்கோம் வந்து முதலாம் வகுப்பை வந்து ஒரு ஸ்மார்ட் கிளாஸ் ரூமாக மாற்றி கொடுக்குறது. அடுத்தது 2ஆம் வகுப்பு 3ஆம் வகுப்பு. அப்போ அந்த சின்ன பிள்ளைகளை அந்த கல்வி வளர்ச்சியில் அதிலிருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு போனாக்க எங்களுக்கு உண்மையில் அவங்க பெரியாள வரையில் வந்து இன்னைக்கு காலகட்டத்தில் இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு இயல்பாக்கம் அடைஞ்சவர்கள் அவங்க வந்திருப்பாங்க. அப்போ அதை வந்து முதல்ல ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அடுத்ததாக வந்து இப்போ இந்த முறை நாங்கள் போட்டிகளில் பங்கு பற்றின மாணவர்களை நிறைய பேர் இனம் கண்டிருக்கோம். இப்போ அதில் 2வது இடம் 3வது இடம் வந்தால்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ அடுத்த வருஷத்துக்கு இவங்க எப்படி நாங்கள் 1வது இடத்துக்கு கொண்டாடுறது, அது எங்கள்கிட்ட ஒரு வேலை திட்டம். எங்கள்கிட்ட வலைப்பந்தாட்ட இந்த அணியை வந்து அடுத்த வருஷம் எல்லா பாடசாலைகளோட விளையாடுற டூர்னமெண்ட்டுக்கு அனுப்புகிற பிளான். அடுத்தது எங்கள் பாடசாலையில் கிரிக்கெட் இருக்குது. இப்போ இந்த வருஷம் வந்து நாங்கள் சில ப்ரைவேட் கழகங்களோடையும் பாடசாலைகளோட ப்ரைவேட்டாக மேட்சஸ் பேசியிருக்கோம். இப்போ அந்த திட்டங்கள் ஒழுங்கமைஞ்சோன்னா வார வருஷத்துலேருந்து டிவிஷன் விளையாடுறது பிளான் இருக்கும். ஆல்ரெடி நாங்கள் டிவிஷன் விளையாண்டுருக்கோம். டிவிஷன் 3ல் எங்கள் பாடசாலை விளையாண்டுருக்கு. அடுத்த கட்டம் வரைக்கும் போயிட்டு எங்களுக்கு ஒழுங்கான கோச் இல்லாதனால இது தற்காலிகமாக நிறுத்தி வச்சுருக்கோம். இப்போ ஒரு கோச்சை தேடிக்கிட்டு இருக்கோம். அவரே கிடைச்சிருவார் நம்புகிறோம். கிடைச்சோன்னே அடுத்த கட்டத்துக்கு நாங்கள் அந்த கிரிக்கெட்டை நகர்த்த இருக்கோம். அது இல்லாமல் எங்கள்கிட்ட ஓலெவல் மாணவர்களுக்கு இந்த முறையும் செமினாரை செஞ்சு அவங்கள்ட்ட ரிசல்ட்டை கூட்ட இருக்கிறோம். ஏலெவல் மாணவர்களுக்கான ரிசல்ட்டுக்கும் என்ன வழி செய்ய முடியுமோ, செமினாரில் வைக்க முடியுமோன்னு பார்த்தா அவங்க ரிசல்ட்டையும் கூட்டுறதுக்கான வேலை திட்டங்கள் செஞ்சு போய்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் அரசாங்கங்கள்கிட்ட போய் எங்களுக்கு தேவையான வளங்களை பெற்றுக் கொடுங்கன்னு சொல்லி அவங்கள்ட்டையும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இப்போ போன கிழமையும் போய் கல்வி அமைச்சில் பேசிட்டு வந்தோம். இப்போ எங்களுக்கான சில வேலை திட்டங்கள் செஞ்சு தாரேன்னு இருக்காங்க. ஒரு 3-4 ஆசிரியர்கள் உடனடியாக எங்களுக்கு தாரேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த உதவியும் எங்களுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ எங்களுக்கான கட்டிட தொகுதி ஒன்று கட்டப்படுறதுக்கு எல்லா பிளானும் போட்டு எல்லாமே செஞ்சு அரசாங்கத்தின் நிதி பற்றாக்குறையால் தற்காலிகமாக இடைநிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. இப்போ அதையும் பேசிக்கிட்டு இருக்கோம், அதை திரும்ப மேல் கட்டுமானம் செய்கிறதுக்கு. அப்போ இப்படி நிறையா வேலை திட்டங்கள், பிளானுகள், திட்டங்கள் போட்டு போய்கிட்டு இருக்கோம். கடவுள் துணையால் இதெல்லாம் நிறைவேறும் நம்புகிறோம். நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. கொழும்பு விப்லானந்தா கல்லூரியினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக. ஸோ நார்மலி இப்போ செயலாளரோ இல்லை தலைவரோ இந்த மாதிரியான ஒரு பொறுப்புகள் அப்படிங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு விஷயம். நம்ம டிசிஷன்ஸ் மேக் பண்ண வேண்டிய இடத்துல இருப்போம். அதே மாதிரி எங்களுக்கு பொறுப்புகளும் அதிகமாக இருக்கும் இல்லையா? நம்ம எடுக்கக்கூடிய ஒரு முடிவு வந்து ஒட்டுமொத்தமாக அந்த கம்யூனிட்டியை பாதிக்கக்கூடாது அப்படிங்கிறதால கண்டிப்பாக நிறைய சேலஞ்சிங்கான விஷயங்கள்லாம் இருக்கும். இப்போ உங்களுக்கு ப்ரொஃபஷனலி நிறைய வேலைகள் இருக்கும், பர்சனலி இப்படி பிஸி ஷெடியூலில் ஒரு பாடசாலையினுடைய பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளராக சில நேரங்கள் எல்லா நேரங்களுமே சரியா நல்லா இருந்துடாது. சில நேரங்கள் நிறைய சேலஞ்சிங்கான பிரச்சனைக்குரிய சந்தர்ப்பங்களை நீங்க பார்த்துருப்பீங்களா? அப்படி இந்த பழைய மாணவர் சங்கத்தினுடைய செயலாளரா இந்த மாதிரியான ஒரு செயற்திட்டங்கள் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு எடுக்கிறப்போ, இல்லைன்னா அதை வந்து நடைமுறைப்படுத்துறப்போ இது வரைக்கும் என்ன மாதிரியான பிராக்டிக்கல் இஷ்யூ, சட்ட சிக்கல், அதாவது நடைமுறை சிக்கல்கள் வந்து உங்களுக்கு வந்திருக்கு? நடைமுறை சிக்கல்னு சொன்னீங்கன்னா இப்படிதான். இப்போ இந்த டூர்னமெண்ட்டை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டு இருக்கோம். இதில் வந்து சில விஷயங்கள், சில பிரச்சனைகள் எதிர்பாராமல் வரும். அதில் ஒன்று இயற்கை உபாதை. இப்போ மழை பெஞ்சிச்சுன்னா அடுத்து என்ன செய்யறங்கிறது பெரிய ஒரு கேள்விக்குறியா இருக்குது. இப்போ அந்த டூர்னமெண்ட்டை திருப்பி தள்ளி வைக்கிறதா? ஏன்னா மழையில வந்து வலைப்பந்தாட்டம் விளையாட முடியாது. அப்போ அதுக்கான ஒரு சூழ்நிலை இல்லாமல் போகும்.
அப்போ அப்படிங்கிறது ஒரு யோசனை இன்னும் ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா இந்த கால சூழ்நிலை அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. இப்போ போன வருஷம் நாங்கள் வச்சுக்கிட்டு இருக்கையில் எங்களுக்கான டென்ட்டுகள் அந்த மைக் செட்லாம் வந்து குறிப்பிட்ட டைமுக்கு எங்களுக்கு வந்து சேரல. அது வந்து முதல் நாள் இல்லாமல் அடுத்த நாள் காலமாக தான் வந்துச்சு. அப்போ அதால் எங்களுக்கு ஒரு உறவர் போல் பின்னாடி தள்ளி போயிடுச்சு. அப்போ அந்த டைமிங்கை பிடிச்சி அதுகளை கண்ட்ரோல் பண்ணி அந்த டைமிங்கை திருப்பி கொண்டாடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருந்துச்சு. இப்படி சில பல சிக்கல்கள் அந்த டைமுகளில் உருவாகிட்டு தான் இருக்கும். அதுக்கு சொல்ல முடியாது. சில நேரத்துக்கு பணம் பற்றாமல் போகலாம். ஆனால் இந்த முறை கடவுளைன்னு சொல்லி 2 டூர்னமெண்ட்டுமே எங்களுக்கு பணம் வந்து ஒரு பிரச்சனையாகவே இருக்கலை. ஏன்னா மாணவர்கள் வந்து அதுக்கான பிரச்சனை இல்லாமல் அவங்க ஸ்பான்சர்கள் எடுத்து கொடுத்து அதை கவர் பண்ணிக்கிட்டே வந்துட்டாங்க. அப்போ அந்த பிரச்சனை எங்களுக்கு பெருசாக இருக்கலை. இப்போ எங்களுக்கான பிரச்சனைகள் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் தான். மாணவிகள் காயமடைஞ்சிடுறாங்க. அப்போ காயமடைஞ்சிட்டாங்க அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மாணவிகள் எல்லாம் போயில அந்த டீமே விளையாடலாம் போகுது. இப்போ அப்படி சில டீம் உண்மையில் 12 டீம் கிடையாது. இது எக்ஸ்ட்ரா விளையாட இருந்த டீமுகள்லாம் இல்லாமல் போயிடுச்சு. உண்மையில் இந்த முறை நாங்கள் ஒரு 15-16 டீம் எதிர்பார்த்தோம். அப்போ சில டீமுகளில் வந்து ஒரு டீம் யூனிஃபார்ம் வரைக்கும் அவங்களுக்கான சீருடை வரைக்கும் தச்சுட்டு ஒரு 3 மாணவிகள் காயப்பட்டுட்டாங்க. அந்த டீமுக்கே விளையாடலாம் போயிடுச்சு. ஏன்னா சரியாக ஒரு நெட்பாலில் வந்து 7 பேர் விளையாடணும். அப்போ அந்த 7 பேரில் 3 பேர் போனதுனால 4 பேரை வச்சு விளையாடலாம். அந்த டீமே ஒதுங்கிருச்சு. இன்னொரு டீமில் வந்து ஒரு மரண வீடு. அப்போ அந்த டீமில் ஒருத்தவங்கள இருந்த மெயின் பிளேயரால் விளையாட முடியாது. அந்த டீம் ஒதுங்கிருச்சு. இப்படி சில பல இழப்புகள் வந்து எதிர்பார்க்காம வாரது தான் எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்க தவிர மற்றபடி சிக்கல்கள் பெருசாக இல்லாமல் இது ஒரு ஸ்மூத்தாகவே நாங்கள் கொண்டு போய்கிட்டு இருக்கோம். இதுக்கு மாணவர்களோட ஒத்துழைப்பு பெரிய அளவில் எங்களுக்கு கிடைக்குது. ஓகே, நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசியிருந்தோம். இப்போ இந்த டோர்னமெண்ட் சார்பாக கடைசியாக நீங்கள் சொல்ல ஆசைப்படுற விஷயம், அது பாடசாலை மாணவர்களுக்கோ பெற்றோர்களுக்கோ இல்லை கொழும்பு விமலானந்தா கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கோ நீங்கள் இந்த டோர்னமெண்ட் பற்றி ஃபைனலி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அதாவது உங்களுடைய பழைய நினைவுகளை மீட்டுறதுக்கு, உங்களை பழைய நண்பர்களை சந்திக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த சந்தர்ப்பம். அடுத்தது ஒரு விறுவிறுப்பான ஒரு போட்டியை நீங்கள் நெருப்பாக ஒரு போட்டியை கண்டு கழிக்கிறதுக்கும் ஒரு சிறப்பான சந்தர்ப்பம். ஒரு காலத்தில் நீங்கள் பாடசாலை படிக்கையில் நீங்கள் விளையாண்ட மாணவிகளை பார்த்துருப்பீங்க, உங்கள் சக மாணவிகளை. இன்றைக்கி அதே வேகத்தோட, அதே உறுதியோட, அதே ஃபிட்னஸோடு அவங்க விளையாடுறாங்கிறது எல்லாத்துக்குமே சந்தோஷமான ஒரு விஷயம். அதை நீங்கள் கண்டு கழிக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது வந்து நீங்கள் இங்கே வர்றதோ, இங்கே செலவழிக்கிற ஒவ்வொரு ரூபா பணமோ இந்த பாடசாலையோட வளர்ச்சிக்கு உதவ போகுது. அப்போ நீங்கள் வந்து இங்கே பண்ணுற எல்லா வேலைகளுமே இந்த பாடசாலையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ மறைமுகமாகவோ செய்கிற ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்க போகுது. ஆகவே இந்த பாடசாலையை சேர்ந்த சகல பழைய மாணவர்களும் நலன் விரும்புகளும் தயவு செஞ்சு வருகின்ற மே மாதம் இந்த ஞாயிற்றுக்கிழமை 24 காலையில் 8 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்கும் இங்கே டூர்னமெண்ட்டுகள் நடக்கிறதுக்கு எல்லாரும் வந்து இதை கண்டு கழித்து மகிழ்ச்சி வருங்கன்னு சொல்லி அன்பாக கேட்டுக்கிறோம். நன்றி பிரகாஷ். உங்களுடைய இந்த செயற்றிட்டம், இந்த டோர்னமெண்ட் வந்து நல்லபடியாக நடக்கணும். அடுத்தடுத்து நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ கொழும்பு விமலானந்தா கல்லூரிக்கு எல்லாமே சிறப்பாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை சொல்லிட்டு இன்றைய நிகழ்ச்சியை சிறப்பித்தமைக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. இந்த சந்தர்ப்பத்தை வழங்கி ஆதவன் டிவி, ஆதவன் ரேடியோ, இவங்க தான் எங்கள்ட்ட மெயின் மீடியா ஸ்பான்சர்ஸ். இவங்க 2 குரூப்புக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். ஏன்னா மிகப்பெரிய அளவில் எங்கள்கிட்ட இந்த டூர்னமெண்ட் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு பெரிய அளவில் உதவி செஞ்சுருக்காங்க. தொடர்ந்து அவங்க ஒத்துழைப்பு எங்களுக்கு இருக்கணும். இது ரொம்ப நன்றி. நேயர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கம்.